ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி போட போகிற வீடியோ ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு டிப்ரெஷனை பற்றி தான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இப்போ யாருமே கிடையாது. வேலையிலையும் சரி, வீட்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாருக்குமே இருக்குது. இதெல்லாம் வரும்போது நமக்கு பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களாகவே இருக்க மாட்டோமோன்னு நிறைய விதத்தில் நிறைய பேருக்கு தோணியிருக்கும். எனக்கே தோணியிருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். கம்மி பண்ணுறதுக்கு மொதல் விஷயம் தியானம் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் பண்ணிங்கனாலே போதும். அது நம்ம மனசை அமைதிப்படுத்தும். 2வது விஷயம் எக்ஸசைஸுங்கிறது சும்மா ஒரு காலையில் எழுந்திரிச்சி ஒரு கொஞ்சம் நேரம் தினமும் பண்ணிங்கனாலே நம்ம மனசு கண்ட்ரோல் ஆகும். 3வது விஷயம் ஹெல்த்தி ஃபுட்டு. நிறைய ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க முடிஞ்ச அளவுக்கு. நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க. 4வது விஷயம் நல்லா தூங்கணும். எவ்வளோ தான் கஷ்டம் கவலைகள் இருந்தாலும் நல்லா தூங்குங்க. உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். 5வது விஷயம் மியூசிக். எல்லாருக்கும் மியூசிக் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு தான் மியூசிக் பிடிக்கும். மியூசிக் பிடிக்கும்னா தாராளமாக கேளுங்க. அதுக்குள்ளேயே போயிடுவீங்க. 5வது விஷயம் உங்கள் வேலையை கம்மி பண்ணுறது. ரொம்ப ஹார்டு ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பாருங்கள். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை ரொம்ப நம்பிக்கையான ஆள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்கள்ட்ட சொல்லணும்னு கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கக்கிட்ட உங்கள் மனசை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தவங்ககிட்ட நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணால் நம்ம மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்புறம் ஒர்க்கிங் டேஸ் 7 நாள்னா ஒரு நாளாவது லீவ் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது. ஃபுல் டேவும் ஒர்க் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப்பர் தான் உங்களுக்கு தேவை. மனநல மருத்துவர். அவங்கள அணுகி உங்கள் டிப்ரெஷனை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஹாப்பி தான் எப்போவுமே முக்கியம். சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் சரி, அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. கஷ்ட நஷ்டங்கிறது வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும். ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.